இந்த நிகழ்ச்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் இளைஞரணி செயலாளர் வருகிறார். தோழர் வீரபாண்டியன் அவர்களும் வருகிறார். பல்வேறு இடங்களிலிருந்து தொலைபேசி அழைப்புகள், விசாரிப்புகள். ரொம்ப பாலிஸ்டா சொன்னார், ஏதாவது உள்ளர்த்தம் இருக்குதா அப்படின்னு. என்கிட்ட வந்தோடனே ஓப்பனாகவே சொன்னார். நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, சார் குதிரை பேரம் நடத்துறீங்களா நாளைக்கு நிகழ்ச்சியில் அப்படின்னு. உண்மையாகவே குதிரை பேரம் எங்க நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும், வந்ததுக்கு என்னை விட உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இங்கே தோழர் வீரபாண்டியன் அவர்கள் வந்திருக்கிறார். வந்தோடனே என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. தலைவர் எப்படி இருக்கிறாங்க, தந்தையார் எப்படி இருக்காங்கன்னு கேட்டாரு. அவர் குறிப்பிட்டது போல எப்பொழுதும் போல தோழமை உணர்வோடு தான் இங்கே அவர் வந்திருக்கிறார் என்று நான் நம்புகின்றேன். ஏன்னா அவர் சொன்னது மாதிரி தமிழ் உரிமை, தமிழ்நாட்டு உரிமை, அதற்கு எதிராக என்ன நடந்தாலும் திராவிட இயக்கமும் பொது உடைமை இயக்கமும் என்றைக்கும் ஓரணியில் கைகோர்த்து களத்தில் நிற்கும். டாக்டர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி பெருமையாக குறிப்பிட்டிருக்கிறார், நான் மட்டும் தந்தை பெரியார் அவர்களை சந்திக்காம இருந்திருந்தா நிச்சயம் ஒரு கம்யூனிஸ்ட்காரனாகத்தான் இருந்திருப்பேன் அப்படின்னு பெருமையாக சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு கம்யூனிஸ்டுகள் மேல நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு தனி பாசம் உண்டு. இன்னும் ஒரு சின்ன இன்சிடென்ட் இங்க குறிப்பிட விரும்புகின்றேன். 2016 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாய்ப்பை இழந்துட்டோம். வெறும் 1% வாக்கு வித்தியாசத்தில் இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்ந்தது. அப்போ பத்திரிகையாளர்கள்லாம் போய் கலைஞர் அவர்களை போய் பார்க்கும்பொழுது, கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரல அப்படின்னு எந்த விதமான வருத்தமும் அவருடைய மனசுல இல்லை. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் முதன்முறையாக கம்யூனிஸ்டுகள் இல்லாத ஒரு சட்டசபை அமைஞ்சிருக்கு, அதுல எனக்கு வருத்தம் அப்படின்னு டாக்டர் கலைஞர் அவர்கள் அப்பொழுது குறிப்பிட்டு பேசினார். அந்த அளவுக்கு கம்யூனிஸ்டுகள் மீது டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு ஒரு தனி பாசம் இருந்தது. குறிப்பாக ஐயா நல்லக்கண்ணு, பெரியவர் சங்கரையா போன்றவங்க மீது கலைஞர் அவர்களுக்கு அளவு கடந்த பாசம் இருந்தது. ஆட்சியில் இருந்தாலும் சரி, இல்லானாலும் சரி, அவங்க சொல்ற கருத்துக்களை எல்லாம் கேட்டு உள்வாங்கி அதை நடைமுறைப்படுத்தியவர் தான் டாக்டர் கலைஞர் அவர்கள்.